ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோவில் திருச்சேரையில் இருக்கும் ஸ்ரீ சாரநாத பெருமாள் கோவில். இந்த கோவில் கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கு. இந்த க்ஷேத்திரத்துக்கே பஞ்சசார க்ஷேத்திரம்ன்ற பேரு. ஏன்னா இங்க இருக்கிற பெருமாள் ஸ்ரீ சாரநாத பெருமாள், தாயார் சாரநாயகி தாயார், சார விமானம், சார புஷ்கரணி, சார க்ஷேத்திரம். அதனால்தான் இந்த க்ஷேத்திரத்துக்கு பேரே பஞ்சசார க்ஷேத்திரம். இங்க இருக்கிற அந்த மண்ணு அவ்வளவு புனிதமானது. ஏன்னா ஒரு காலத்துல சிருஷ்டிக்கு பானை பண்ண முடியாதுதான். அந்த பானைக்கு எந்த மண்ணை கொண்டு பண்றது அப்படின்னு தேடி இருந்ததற்கா. அப்ப இந்த இடத்தோட மண்ணு தான் ரொம்ப புனிதம், எது நல்ல சக்தி வாய்ந்ததுன்றதுனால இதுல இருந்து பானையை பண்ணி அதுக்குள்ள வேதங்களோட சாரம், புராணங்களோட சாரங்கள், இதிகாசங்களோட சாரம்லாம் வச்சு பிரிசர்வ் பண்ணி அடுத்த சிருஷ்டிக்கு வச்சதா புராணம் சொல்றது. இங்க மூலவர் சன்னதியில நம்ம தாயார் பெருமாள் சேவிக்கிறோம். அவளோடையே காவிரி தாயாரையும் நம்ம கர்ப்ப கிரகத்தை சேவிக்கிறோம். ஒரு பக்கம் காவிரி தாயார், இன்னொரு பக்கம் மார்கண்டேய ரிஷி. ஏன் இங்க காவிரி தாயார் கர்ப்ப கிரகத்தை நம்ம சேவிக்கிறோம் அப்படின்னா, ஒரு தடவை விந்தியா மவுண்டன்ஸ் கிட்ட 7 நதிகளும் தவம் பண்ணிருக்கான். விந்தியா மலைன்றது இந்தியாவோட சென்டர்ல இருக்கு. அங்க இந்த 7 நதிகளும் தவம் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஒரு கந்தர்வராஜா என்ன பண்ணிருக்கான், இப்ப எல்லாருக்குமா சேர்த்து காமனா ஒரு வணக்கம் பண்ணிட்டு போயிட்டான். இவாள யாருக்கு அவன் பண்ணான்றது தெரியல. அப்போ கங்கை சொன்னாலும் எனக்காக தான் பண்ணான், நான் தான் ஏற்றம் மிகுந்தவள், அப்படி உங்களெல்லாம் விட நான் தான் இன்னும் புனிதமானவோ அப்படின்னு சொல்றான். காவேரிக்கு இது ரொம்ப மனசு கஷ்டமாயிடுறது. இவன் இந்த மாதிரி சொல்றாளேன்னு சொல்லிட்டு உடனே அவ பிரம்மா கிட்ட போய் கேட்கறா, இந்த மாதிரி யாரு இதுல யாருக்காக பண்ணிருப்பான், யாரு இதுல சிறந்தவா அப்படின்னு. அப்ப பிரம்மா சொல்றார், கங்கை தான். ஏன்னா பெருமாள் திருவிக்கிரமனா காட்சி அளிக்கும் போது அவரோட திருவடிகளை பட்டு கங்கை வரா, அதனால கங்கா தான் ஏற்றம் மிகுந்தவா அப்படின்னு சொல்லிடுறா. அப்ப காவேரிக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போயிடுறது. அப்ப அதனால காவேரி என்ன பண்றா, நான் என்ன பண்ணணும், எனக்கு அந்த ஸ்தானம் வரணுமே, அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிரம்மாவை கேட்கும்போது, நீ இந்த க்ஷேத்திரத்தை சொல்றவர் இங்க இந்த திருச்சேர இடத்துல இங்க நீ போய் தவம் புரி, உனக்கு பெருமாளை வழி சொல்லுவார் அப்படின்னு சொல்றா. அதே மாதிரி காவிரி தாயார் இங்க தவம் இருக்கா, கடும் தவம் இருக்கா. பெருமாளும் அவளுடைய தவத்தை பாராட்டி அவருக்கு காட்சி அளிக்கிறார். எப்படிலாம் காட்சி அளிக்கிறார் அப்படின்னா, முதல்ல குழந்தைய அப்படி தவழ்ந்து அவரோட மடியில காட்சி அளிச்சாராம். ஆனா காவிரி தாயாருக்கு அதுலயும் திருப்தி இல்லையா. உடனே பெருமாள் அவர் காவிரி தாயாருக்கு விஸ்வரூப தரிசனம் கொடுக்கிறாராம். அதுலயும் தாயாருக்கு திருப்தி இல்லை. அதுக்கப்புறம் வைகுண்டத்தை தான் எப்படி இருக்குமோ அத மாதிரி காட்சி கொடுத்தாராம். காவிரி தாயாருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ வேண்டிக்கிறா, எனக்கு உன்னோடைய அந்த ஞானமும் உங்ககிட்ட எனக்கு பக்தியும் உன்னை பத்தின ஞானமும் எப்போதுமே இருக்கணும் அப்படிங்கிறார். இங்க காவிரி தாயார் பெருமாளை 5 தாயார்களோட சேவிக்கிறா. எப்படின்னா ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி, மகாலட்சுமி, சாரநாயகி தாயார். 5 தாயாரோட பெருமாள் காவிரி தாயாருக்கு இங்க தரிசனம் கொடுக்கிறார். அப்ப நீ எப்பவுமே இங்க இருந்து இதே மாதிரி தரிசனம் கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி காவிரி தாயார் வேண்டிக்கிறா. அதனாலதான் நம்ம இங்க உற்சவமூர்த்திக்கு 5 தாயார நம்ம சேவிக்கிறோம். பெருமாள் 5 தாயாரோட தான் இங்க காட்சி தருவார். இந்த கோவில்ல புஷ்கரணி கிட்ட காவிரி தாயாருக்கு ஒரு தனி சன்னதியுமே உண்டு. இவ்வளோ விசேஷம் இந்த இடத்துல. தாயார் காவிரி தாயாருக்கு அவள் நினைச்ச அந்த ஸ்தானம் கிடைக்கிறது. அதோட இப்ப நமக்கெல்லாம் ஒரு பழக்கம் இருக்கு, துலா மாசத்துல காவிரியில நம்ம ஸ்நானம் பண்ணா நம்மளுடைய பாவங்கள்லாம் போகும்னு. அப்ப கங்கைக்கு சரியா அவளுக்கு அந்த ஸ்தானத்தை பெருமாள் கொடுக்கிறார். அப்ப பெருமாளே சொல்லியிருக்காரு அவளுக்கு, நான் ஸ்ரீரங்கத்துல ஸ்ரீரங்கநாதரா எழுந்தருளிக்கும் போது என்ன சுத்தியே நீ ஓடுவ, என்னோட திருவடியில பட்டுண்டே நீ ஓடுவ, உனக்கு அப்ப அந்த ஏற்றம் கிடைக்கும், கங்கைக்கான ஏற்றம் உனக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதேதான் நம்ம இன்னைக்கும் பாக்குறோம். ஸ்ரீரங்கத்தை சுத்திலே காவிரி தாயார் ஓடிட்டு இருக்கா. அதனாலதான் காவிரி தாயார் இந்த காவிரி நதியில நம்ம துலா மாசத்துல ஸ்நானம் பண்றது அவ்வளவு விசேஷம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.